ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட் சைட்லேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதோட விவரம் தான் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறுமதிப்பீடு அறிவிக்கை. சரிங்களா, இப்போது ஆகஸ்ட் மந்தில் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, டைப்ரைட்டிங் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. அந்த மறுமதிப்பீட்டுக்கான தேர்வுத்தாள் நகல், சரிங்களா, ஸ்கேண்டு காப்பி பெறுவதற்கு இணையதளத்தில், அந்த ஸ்கேண்டு காப்பியை நம்ம எந்த இணையதளத்தில் பெறலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். https://tndtegteonline.in சரிங்களா என்ற லிங்கில் இணைய வழி மூலமாக விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். சரிங்களா, இந்த ஸ்கேண்டு காப்பி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? விண்ணப்பம் செய்யணும். இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். சரிங்களா, ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இணையதளம் வழியாக விடைத்தாள் நகல் பெற விரும்புபவர்களுக்கான முக்கிய தேதிகள். சரிங்களா, எந்த தேதியில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/11/2025 ஸ்டார்ட் ஆகுது. இணையதளம் மூலம் விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான தொடக்க தேதி. சரிங்களா, 11/11/2025 தொடங்குது. சரிங்களா, இணையதளம் ரெண்டாவது ரோ பாருங்க. இணையதளம் மூலம் விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான கடைசி தேதி. சரிங்களா, அந்த விண்ணப்பம் நம்ம கடைசியாக எப்போ பூர்த்தி செய்யணும் அதுக்கான டேட் பாருங்கள், 17/11/2025. அப்போது நம்மளுக்கு தொடக்க தேதி 11/11. சரிங்களா, கடைசி தேதி 17/11. சரிங்களா, இந்த இடப்பட்ட நாளுக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு நம்ம சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதனுடைய முக்கிய அறிவுரைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு முதல் பாயிண்ட் பாருங்கள், இணையதளத்தின் மூலம் முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. விண்ணப்ப எண் பெறப்படாத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது நல்லா, இந்த முக்கிய அறிவுரைகளை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இரண்டாவது பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தில் அவர்களின் பாடப்பிரிவு என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறதும் அதன் நிலையை சரியாக குறிப்பிட வேண்டும். நீங்கள் வந்துட்டு தமிழ் ஜூனியர் இல்லை இங்கிலீஷ் ஜூனியர், இந்த பாடப்பிரிவுகளை வந்துட்டு நீங்கள் சரியாக குறிப்பிடணும். நிலை, அதாவது ஜூனியர் சீனியர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. விண்ணப்பம் சமர்ப்பித்த பின் பாடப்பிரிவு மற்றும் நிலை மாற்ற விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. நீங்கள் விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய பாடப்பிரிவு மற்றும் நிலை ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஏற்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், மூணாவது பாயிண்ட்டு, விடைத்தாள் நகல் கோரி இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் ஒன்றிற்கு மேல் கூடுதலான பாடங்களுக்கும் ஒரே விண்ணப்பமாக சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, பாடம் ஒன்றுக்கு, நாலாவது பாயிண்ட், பாடம் ஒன்றுக்கு 150 வீதம் முதல் தாள் மற்றும் இரண்டாம் தாள் சேர்த்து தான். சரிங்களா, இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் நம்ம பேமெண்ட் கேட்வே வழியாக செலுத்தலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் பாருங்கள், இணையதளத்தின் மூலம் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் மட்டும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள். இந்த பாயிண்ட் இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடியே முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சரிங்களா, அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க ஃபெயில் ஆகியிருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகியிருக்காங்க, அவங்க வந்து ரீவேல்யூஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களுடைய பேப்பரை, அவங்க டைப் பண்ண எக்ஸாம் பேப்பரை ஒரு தடவை பார்த்துருக்கணும். பார்த்தா தான் ரீவேல்யூஷன் போட முடியும். சரிங்களா, அப்போது அவங்க டைப் பண்ண பேப்பரை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு விண்ணப்பிக்கணும்ல. அதுதானே இப்போ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் தானே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் மறுமதிப்பீட்டிற்கே விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா, எல்லாமே முக்கியம்தான், இருந்தாலும் இதையும் கொஞ்சம் கூடுதலாக கவனிங்க. சரிங்களா, அடுத்து ஆறாவது பாருங்கள், இணையதளம் வழியாக விண்ணப்பிக்காமல் பழைய விண்ணப்பம் கொண்டு தபால் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஏழாவது பாயிண்ட் பாருங்கள், முழுமையாக விண்ணப்பத்தை சமர்ப்பித்தவர்களுக்கு விடைத்தாள் நகல் தாங்கள் விண்ணப்பம் சமர்ப்பித்த இணைய வழியில், சரிங்களா, அந்த நம்ம இணைய வழியிலேயே 2025 நவம்பர் மாத இறுதியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கை வெளியிடப்படும். சரிங்களா, எப்போ? நவம்பர் மாதம் கடைசியில். சரிங்களா, அடுத்து எட்டாவது பாயிண்ட் பாருங்கள், விண்ணப்பத்தை சமர்ப்பிக்காமல் பணம் செலுத்தியிருந்தாலோ வேறு ஏதேனும் காரணத்திற்காகவோ அல்லது தவறாக பணம் செலுத்தியிருந்தாலோ எக்காரணத்தை கொண்டும் செலுத்தப்பட்ட பணம் நம்மளுக்கு திரும்ப வழங்கப்படாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. 9வது பாயிண்ட்டு, மறு மதிப்பீட்டிற்கான அட்டவணை மற்றும் தேர்வு முடிவுகள் தொடர்பான விவரங்கள்
https://dte.tn.gov.in அப்படிங்கிறது மற்றும் https://tndtegteonline.in என்ற இயக்கக இணையதளங்களில் வெளியிடப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, 10வது பாயிண்ட்டு கடைசி நாள், அதாவது கடைசி நாள் வரை விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்கும் வழக்கத்தை தவிர்க்குமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. சரிங்களா? இப்போ ஸ்டார்ட் டேட் கொடுத்துருக்காங்க, எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்துட்டு அந்த அப்ளை வந்து பண்ணிடுங்க. சரிங்களா? லாஸ்ட் டே உட்காந்து அது பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் 10வது பாயிண்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மேக்ஸிமம் தவிர்த்துருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட் டே, லாஸ்ட் மினிட் இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இடையிலையோ இல்லை முன்னாடியோ எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுதோ டக்குன்னு அதை நீங்கள் விண்ணப்பம் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த டேட்ஸ் வந்துட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.